இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை தோசை பண்ணுறோம். எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்க. முட்டை தோசை லைட்டாக அப்படி போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டாக தோசை ஊற்றிட்டு முட்டையை அப்படி போட்டு இது நல்லா இந்த மஞ்சள் கருவேல இப்படி நல்லா உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா தூவி விடுங்க. வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம் போல மிளகாய் பொடி, நம்ம மசாலா அரைக்கிற மிளகாய் பொடியில் அந்த மிளகாய் பொடி தூவினாலே நல்லாயிருக்கும். தூவிட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அந்த முட்டைக்கு தேவையான சால்ட்டை லைட்டாக கொஞ்சோண்டு அப்படியே தூவி விட்டுட்டு எண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் நல்லா மேலே அப்படியே தாராளமாக நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. நல்ல தேங்காய் சட்னி வச்சு இந்த முட்டை தோசை சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். அது கூட மிளகாய் பொடி, நம்ம மசாலா கரைக்கிறோம்ல அந்த மிளகாய் பொடியை ஒரு பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். அந்த தோசைக்கு நம்ம யூஸ்வலா பண்ற பொடியோட இந்த மிளகாய் பொடி அருமையா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. வாங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்.